அப்படி எழுதி எல்லாம் எழுதி முடித்த உடனே இது யாருக்காக இவர் செய்தாரோ கூப்பிட்டு இந்தாடா உழந்த இது நீ வச்சுக்கோ இப்படி பூஜை பண்ணு மாட்டார் மாட்டார். அந்த எந்திரத்தை இவரே 48 நாள் பூஜை, அதுக்கெல்லாம் சில காலங்கள் இருக்குது, இவரே பூஜை செய்து அதன் பிற்பாடு இந்த எந்திரத்தை யாரிடம் கொடுக்க போகின்றாரோ அவரை கூப்பிட்டு குளிச்சுட்டு இப்படியெல்லாம் வா அப்படின்னு அவர் வந்தோடனே இங்கே வச்சு ஒரு தடவை அழகாக பூஜை பண்ணி காமிப்பார். அதுக்கப்புறம் சில பேர் வீட்டிற்கு வந்தும் அந்த பூஜையை ஒரு தடவை அழகாக செய்து காண்பிப்பார்கள். இதற்கு பிற்பாடு அந்த எந்திர பூஜையை நாம் செய்ய வேண்டும். ஏன்னா எந்திரத்தெல்லாம் அழுத்தி துடைக்கக்கூடாது. அழுத்தி துடைச்சா இந்த துணியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று பட்டு இத்தனோடு ஒரு மெல்லிய ரேகை அதில் விழுந்தாலும் சரி, பலன்களே வேற. தெரிகின்றதா? இவ்வளவு விசேஷங்கள் இருக்குது எந்திரங்களில். ஆனால் இன்று அடியின் தொடக்கத்தில் செய்து சொன்னதைப் போல அச்சடிச்சு விற்கிற அந்த எந்திரங்கள் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று அடுக்க வச்சுருக்கிறது, அப்படி விட்டு எவ்வளவு கீறல்கள் இதெல்லாம் இருக்குது இல்லையா? அடுத்தது இந்த எந்திர பூஜையை எப்படி நமக்கு யார் எடுத்து கொடுத்தார்கள், எடுத்து வைப்பார்கள், அதெல்லாம் இருக்கே. ஆகவே எந்திர பூஜையில் இவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கின்றன. அதன் காரணமாகத்தான் அது ஏதோ வச்சுக்கிட்டு நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். எந்திரங்களை வாங்கி நாம் 100 பேர் வைத்தால் கூட சரி, பூஜை செய்தால் கூட, என்னதான் ஆத்மார்த்தமாக முறையோடு செஞ்சாலும் சரி, அதனுடைய பலன்கள் 99% மேலே கிடைக்கிறதில்ல. ஆகவே எந்திர பூஜை செய்பவர்கள் அதனுடைய உண்மையை நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு அந்த எந்திர பூஜையை செய்வோம். எல்லா விதமான மங்களங்களையும் அடைவோம். அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம்.